Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா trajectory of projectile in a vertical plane is y equal to root 3 x minus x squared by 80 where x and y are in meter and time in seconds. G equal to 10 meter per second inverse square கொடுத்துட்டு find the angle of the projection from the horizontal and the speed of the projection and time of flight அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனில் நம்ம பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடை இங்கே மேலே இங்கே உங்களுக்கு கார்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள், அது லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த ஒரு டைம்லையும் ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு டர்ன் தீட்டா எக்ஸ் மைனஸ் gx squared by 2u squared cos squared theta அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம படித்தோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். ஒய்ன்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த ரூட் 3 எக்ஸுக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா, டர்ன் தீட்டா எக்ஸ். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது டர்ன் தீட்டா அப்படின்றது இங்கே ரூட் 3 அப்படின்னா டர்ன் தீட்டா எப்போ ரூட் 3 நம்மளுக்கு இங்கே மாறும், when theta equal to 60 degree turn 60 degree equal to root 3. ஸோ ஓகே, இப்போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி தான் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனை நம்ம ஈஸியாக இதிலேருந்து பிக் அவுட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், இதே ஈக்குவேஷனில் யூ அப்படின்றது தான் இனிஷியலாக நம்ம கொடுத்த வெலாசிட்டி இல்லைங்களா. யூன்ற இந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு பை 80, இங்கே ஜி எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் இந்த 80ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2u squared cos squared theta by g அப்படின்ற டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் 80க்கு ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக இருக்கா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். தட் மீன்ஸ் u squared வேல்யூ. ஸோ இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சொன்னோமே, tan 60 டிகிரி ரூட் 3ன்னு தெரியும். அப்போது காஸ் 60 டிகிரி என்னவா இருக்கும், 1/2. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதேமாரி சைன் 60 டிகிரி என்னது, ரூட் 3/2 சரிங்களாப்பா. ஓகே, இப்போ இந்த டேர்மை சிம்பிளை பண்ணுவோமா. ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றதுல காஸ் 60 டிகிரிக்கு என்ன வருது, 1/2. அதை ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போது 2u squared 1/2 ஹோல் ஸ்கொயர்டு பை 10 ஈக்குவல் டு 80. 2 and 10 கூட இங்கே நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிவிடுமா. u squared 1/4 into 5 ஈக்குவல் டு 80. இந்த டினாமினேட்டர் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 5ஓட மல்டிபிள் பண்ணும்போது 20 மாறிடும். இந்த 20 இந்த சைடு வரும்போது u squared equal to 80 into 20 அப்படின்றது 1600 இருக்கும். நம்மளுக்கு தேவையானது என்னது, u வேல்யூ தானப்பா, u squared 1600. அப்போ u equal to root of 1600 அப்படின்றத 40 மீட்டர் per செகண்ட் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்ச இந்த ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு, 40 மீட்டர் per செகண்ட். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், டைம் ஆஃப் ஃப்ளைட். ஃப்ளைட் டைம் அப்படின்றது எங்கேருந்து எங்கே பார்க்குறோம், ஓவராலாக அதோடைய ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாத்துக்கும் பார்ப்போம். அப்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு அல்லது ஃப்ளைட் டயத்துக்கான ஃபார்முலாவை t ஈக்குவல் டு 2u sin theta by g அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுமா, t ஈக்குவல் டு 2u sin theta by g அப்படின்றதுல இப்போ தான் நம்மளுக்கு இனிஷியல் லாஸ்ட் யூவும் தெரியும் அண்டு தீட்டா வேல்யூ ஆங்கிளும் தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 into 40 sin 60 டிகிரிக்கு என்னப்பா, ரூட் 3/2. ரூட் 3/2 டினாமினேட்டரில் ஜியோட வேல்யூ 10. ஓகே, இந்த 10 அடித்து இதை அடிக்கும்போது 4, இந்த 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 ரூட் 3 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்ப்பா. பெரும்பாலும் இந்த வேல்யூ டி வேல்யூவை 4 ரூட் 3 செகண்ட்ஸ்னு எழுதுனா போதும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரூட் 3ஓட வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது t ஈக்குவல் டு 6.9 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்ப்பா. சரிங்களா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.